கச்சலை என்ன என்னாச்சு உனக்கு? என்னிடத்தில் நீங்கள் பேசாதீங்க, உங்க மேல நான் கோபத்துல இருக்கேன். உன்னிடத்தில் நான் பேசக்கூடாதா? கச்சலை உனக்கு கோபம் வரும் அளவுக்கு நான் என்ன செய்து விட்டேன்? என்ன காரணம்? ஒரு நாட்டு மன்னவர் வந்த வேலை முடிந்தவர்கள் நீ நாட்டுக்கு சென்று இருக்க வேண்டும் அல்லவா? உண்மைதான். நீங்க இங்கே வந்து எங்க எத்தனை நாட்களை தங்கிக்கிறேன் என்று உரைத்தது? கச்சலை அன்று உன்னை பார்த்து அந்த மோகத்தினால் ஒரே ஒரு நாள் இரவு சொல்லி அதற்காக குடிச்சு கொண்டான். இப்போது எத்தனை நாட்கள் ஆகின்றது தெரியுமா? எத்தனை நாட்கள் ஆகிறது? 9 மாத காலமாகிவிட்டது. என்ன 9 மாதமாகி விட்டதா? ஆமா. கச்சலை இந்த 9 மாத காலமும் 1 மணி நேரம் போலாகிவிட்டது உன்னை அழகிக்காக. என்ன செய்வது? இந்த 9 மாத காலமாக இங்கே தங்கிவிட்டதனால் இந்த நாட்டுக்கு நீங்கள் தான் மன்னவரா என்று எனக்கு சந்தேகம் பிறந்து விட்டதான். கச்சலை என்ன வார்த்தை விட்டாய்? ஒரு நாட்டுக்கு மன்னனா? நாடுக்கு தான் அகற்கிறா இப்படி பேசுகிறாயே? என் மீது உனக்கு இப்படிப்பட்ட சந்தேகம் எப்படி வந்தது? அப்படி என்றால் உங்களுடைய நாட்டுக்கு என்னை அழைத்து செல்லுங்கள், பின்பு நம்புகின்றேன் இந்த நாட்டுக்கு நீங்கள் தான் மன்னவர். அவ்வளவுதானே? ஆமா. என் நாட்டுக்கு உன்னை அழைத்து செல்ல வேண்டும். புறப்படு என்னடா. நாட்டை பார்க்க வேண்டும் என்று ஆசை மட்டும் இருக்கிறது. இப்படி நடந்து போனா எப்படி நாட்டுக்கு செல்ல முடியும்? நான் என்ன பண்றது? ஸ்டேஜ் 70 அடி போட்டு வச்சுக்கிறாங்க. இது வாடி 70 அடி ஏறி முல்லை இறங்கு முல்லை கால் வலிக்குதுங்க. அப்படியா? கச்சலை என் நாட்டை பார்க்க வேண்டும் ஆசை கொண்டு விட்டாய் அல்லவா? ஆமாங்க. இதோ பார், இதிலிருந்து கனவு நாட்டின் எல்லை ஆரம்பமாகி விட்டது. எப்படி இருக்கிறது பார்த்தாயா? எவ்வளவு அழகாக இருக்கின்றது நாட்டின் எல்லைப்புறம். அப்படியா? நாட்டின் அரண்மனை எத்தனை போல் அழகாக இருக்கும். என்னுடைய அரண்மனையை பார்க்க வேண்டுமா? இதோ பார், எவ்வளவு அழகாக இருக்கிறது. அப்படியா? நாட்டின் அரண்மனை இவ்வளவு அழகாக இருக்கின்றது. அரண்மனை உள்ளே இருப்பது யாரு? என்னுடைய அத்தையா, மாமாவா, மைத்துனனா, நாத்தனாரா? யாருங்க இருக்கிறது உள்ள? கட்டளை மாமா. அத்தை மாமனார் இருக்கட்டும். இந்த நேரத்தில் நீ வந்து விட்டாய் அல்லவா? ஆமாங்க. இந்த நேரத்தில் என் நாட்டை தேடி வந்து விட்டாய். இருந்தாலும் உன்னை நான் பார்க்கின்ற பொழுது எப்படி சொல்லவா? சொல்லுங்களேன் தான். கட்டளை ஆமா. விழியே விழியே உனக்கு என்ன வேலை? இருந்துக்கு வரவா நாளைக்கு மாலை.
இருந்தாலும் அரண்மனை உள்ளே செல்ல வேண்டும். யார் இருப்பது என்று பார்க்க வேண்டும். அரண்மனை யாரு பயணிக்கின்றாய்? யார் இருப்பது? என்னுடைய அத்தையா, மாமாவா, மைத்துனனா, நாத்தனாரா, யாருங்க இருக்கிறது? கச்சிலை அரண்மனையில் அத்தையோ மாமாவோ நாத்தனாரோ மூத்தனாரோ கச்சிலை எவனுமே கிடையாது. அப்படி என்றால் யார் இருப்பது உள்ளே? அரண்மனையில் என்னுடைய மனைவி கணவன் தான் இருப்பாய். ஐயோ எந்த பெரிய வாயிடி. ஏய் வாயா இது கல்யாணம் ஆனது ஏன் நிறுத்தலை உரைக்கவில்லை? என்ன திருமணமானது உன்னிடம் உரைக்கவில்லையா? இதுவரைக்கும் சொல்லவில்லையே நீங்க. கச்சிலை உன்னுடைய அழகை பார்த்து பார்த்து ரசித்ததை தவிர திருமணமானதை மறந்து விட்டேன். கல்யாணம் ஆனது மறுத்துட்டு முக்காவாசி ஆம்பளைக்கு அப்படித்தான் இருக்கீங்க. அப்படியா? பாவனாக பொம்பளைக்கு மாட்டிக்க உண்மையாகவா? இருந்தாலும் பரவாயில்ல. உள்ளே இருப்பது என்னுடைய அக்கா. அப்படியா? அக்காவிடத்தில் சென்று லகுவாக உங்களுக்கு எனக்கு திருமணத்திற்கு உண்டான சம்மதத்தை நீங்க தான் வாங்கிட்டு வரணும். அப்படியா? இப்போது சென்று உனக்கும் எனக்கும் திருமணம் என்பதை பெற்று வருது புறப்படுங்க. பெண்களாக பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட எதை வேணாலும் விட்டு கொடுத்து விடுவார்கள். ஆனால் தொட்டு தாலி கட்டிய கணவரை மட்டும் விட்டே கொடுக்க மாட்டார்களாம். அப்படியா? பெண்களாக பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட பாவத்தை செய்தார்களோ என்னவோ தெரியவில்லை. தொட்டு தாலி கட்டிய கணவன் பெரியதாக அவன் குடிகாரனாக இருந்தாலும் சரி, அவன் எப்பேற்பட்ட கொலைகாரனாக இருந்தாலும் சரி, குச்சிப்பிட்டு 4 பேர் அடிச்சுட்டு வந்தா கூட சரி, கொலை பண்ணாலும் சரி, ஐயோ நம்ம வீட்டுக்காரர் தான் நம்மளுக்கு முக்கியம்னு சொல்லக்கூடியவர்கள் பெண்களாக பிறந்தவர்கள். அப்படியா? அதனால எந்த ஒரு பெண்ணும் தொட்டு தாலி கட்டிய கணவனை விட்டே கொடுக்க மாட்டார்கள். முதல்ல நீங்க சூட்சமா போய் பேசணும். அப்புறம் தானே நேரடியா ஒரு பொண்ணு கிட்ட போய் நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கு போறேன் நீ அப்படின்னு மூப்பல குத்தி சேர வர வச்சிருவா. என்ன செய்ய வேண்டும்? அதுவும் இந்த நாகத்தாங்கல்ல இருக்கிறவளுக்கு ஜித்துங்கோ. அப்படியா? 2வது கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எதனா ஒரு வார்த்தை சொன்னியோ மூலத்துல தள்ளி பின்கால ஓதி பாருங்க. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். போயிட்டு கானகத்திலே மிருகத்திலே வேட்டையாடும் பொழுது ஒரு பெண் என்னை காப்பாற்றினால் அவளை அழைத்து வந்திருக்கிறேன் சூட்சமா சொல்லணும். அப்படியா? அதை விட்டு நான் 2வது கல்யாணம் பண்ணி போறேன்னா தேங்காய் 3 மேல அடிப்பாங்க. கட்டளை கவலை வேண்டாம். சொல்ல வேண்டிய முறையை சொல்லி சம்மதத்தை பெற்று வருகிறேன். அதுவரையில் நான் எங்கே இருக்க வேண்டும்? இதோ பார்த்த விருந்தின மாளிகை. ஆமா. அதில் சென்று ஓய்வெடுத்து நான் பிறகு வந்து விடுகிறேன். எல்லோரும் ஓய்வெடுத்து அந்த ஃபேன் மூட்டி ஆஃப் பண்ணு. வேண்டாம், அவர்கள் கள்ளு தூக்கி அடிப்பார்கள். அதுக்கப்புறம் ஆகட்டும். நான் சென்று அந்த ஃபேனிலே கொஞ்ச நேரம் காத்து வாங்கி விட்டு என்ன இது? நானோ காட்டுக்கு சென்று 9 மாதங்கள் ஆகியது. அரண்மனையில் என்னுடைய மனைவி தன்ன தன்மை அவளை பார்த்து சரி உள்ளே சென்று என்னுடைய மனைவி கனவழி நான் பார்க்க வேண்டும். கனவழி கனவழி எப்படி இருக்கின்ற நலத்தானே? ஏதாவது எந்த குறையுமே இல்லைங்க. அப்படியா? முகத்தையே பார்த்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, சற்று குழந்தையுடைய வயிற்றை பாருங்கள். என்னங்க என்ன இது? நானும் இப்பொழுது 9 மாதம் நிறைவாத கர்ப்பிணியாக இருக்கின்றேன் தான். என்ன? ஆமாங்க. கர்ப்பமா இருக்கின்றாயா? ஆமாங்க. அடி என்னவே? எத்தனை ஆண்டுகள் குழந்தை என்று ஏறாத காவிலா போகாத இடமா? நாட்டு மக்கள் எப்படியெல்லாம் மௌனமாக பேசினார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவன் பார்த்தாயா நமக்கென்று ஒரு குழந்தை கொடுக்கின்றான். உண்மைதானே? கவலி இன்று முதல் கொண்டு உன் பாதமாகப்பட்டது மண்ணிலே படக்கூடாது. அப்படியா? அவர் கவலி அமரு. ஆண்டவன் நல்ல நேரத்தில் நமக்கு இப்படிப்பட்ட பிறப்பு கொடுத்திருக்கின்றான். இருந்தாலும் இந்த நேரத்தில் உன்னை நான் பார்க்க 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 எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. அப்படியாங்க? எப்படி தெரியுமா? கவலி கொடுத்தேன் கை கொடுத்தேன் குளிந்த வளையலிட்டேன் மங்கை எந்தன் ராஜாத்திக்கு நானே இது ஒரு தீராட்டம்மா நெஞ்சில் நினைத்தாலாட்டம்மா
பாடாத தெம்மாங்கி மலை கொடுத்து கை குழுக்க வளையலிட்டு மங்கை எந்தன் ராஜாத்திக்கு நானே இது ஒரு சீராட்டம்மா ஓ நெஞ்சில் நின்று தாளாட்டம்மா ஆடாத பொன்னூஞ்சல்லாடி பாடாத தெம்மாங்கி பாடி மலை கொடுத்து கை குழுங்க வளையலிட்டு மங்கை எந்தன் ராஜாத்திக்கு நானே இது ஒரு சீராட்டம்மா ஓ நெஞ்சில் நின்று தாளாட்டம்மா கல்யாண மணமான தேயாகிறான் கல்யாண மகராஜ் தாயாகிறான் பொன்னூஞ்சல்லாடி பாடாத தெம்மாங்கி பாடி மலர் கொடுத்து கை குழுங்க வளையலிட்டு மங்கை எந்தன் ராஜாத்திக்கு நானே இது ஒரு சீராட்டம்மா ஓ நெஞ்சில் நின்று தாளாட்டம்மா என் பாட்டில் ஒரு ராகம் உண்டானது எண்ணிக்கை மூன்றானது மூன்றானது செல்வமே என் செல்வமே வாடாத பொன்னூஞ்சல்லாடு பாடாத தெம்மாங்கி பாடி மங்கை எந்தன் ராஜாத்திக்கு நானே இது ஒரு சீராட்டம்மா ஓ நெஞ்சில் நின்று தாளாட்டம்மா இன்று முதற்கொண்டு உனக்கு கைக்கு கையாகவும் காலுக்கு காலாகவும் தோலுக்கு தோலாகவும் நான் இருக்கின்றேன் கனகவல்லி. இனி முதற்கொண்டு உனக்கு அத்தனை பணிவிடம் நான் தான் செய்வேன். இருந்தாலும் கனகவல்லி, இந்த நல்ல நேரத்தில் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். என்னங்க விஷயம் கனகவல்லி, என்னங்க? நான் காட்டுக்கு சென்றல்லவா வேட்டையாட. ஆமா. அங்கிருந்து ஒரு விருந்தினர் அழைத்து வந்திருக்கிறேன் நம்முடைய மாளிகை. விருந்தினரா? உண்மைதான். விருந்தினரை காக்க வைக்க கூடாதுங்க. அப்படியா? முதல்ல உங்களை போய் அழைச்சின்னு வாங்க அத்தான். அழைத்து வரட்டுமா? ஆமாங்க. அகட்டும். கஜ்ரை! அடியே கஜ்ரை! கஜ்ரை!
வெற்றிலை மாடு வந்துச்சு பால் கறக்கணுமா? அடி பாவி, அப்பவே சொன்னாங்க பால் காரம் முன்ன யாரும் லவ் பண்ணாதீங்கடா, 4 மணி ஆயிடுச்சுன்னா டப்பா ஆயிடுக்கு வெளியே போயிடுவா அப்படின்னு சொன்னாங்களே. உன் புத்தியை காட்ட பத்தியா? ஏய், உன்னை நான் எங்க இருக்க சொன்னேன்? இப்ப எங்க இருக்க? அப்படியா? ஏய்,